அம்மா இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டு நேத்து நைட்டு உங்களை பார்க்க வீட்டுக்கு வந்திருந்தேன். ஆனா உங்களை பார்க்க முடியல. ஐம் வெரி சாரி மேம். ஆமா, நேத்து நைட்டு என் வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னியே, உன்னை யார் டிராப் பண்ணா? அது மேம், அது இட்ஸ் ஓகே அனு, ஜஸ்ட் ஐ வாண்ட் டு நோ. ஆமா, நீ ஏன் என் வீட்டுக்குள்ள வரல? அது மேம், நீங்களும் சூர்யா சாரும் பேசிட்டு இருந்தீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு. தட்ஸ் வை நான் வரல மேம். குட் அனு, கீப் இட் அப். அப்புறம் அனு, பூர்ணி உங்க சித்தியா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே அனு. ஹவவர், அதுவும் நல்லதுதான். Your சித்தி helped me a lot. Okay அனு, we'll catch you later. Thanks பங்கஜ், thanks for everything. நீங்க ஏன் பக்கம் இல்ல, அனு பக்கம்னு நான் என்னென்னமோ சொன்னேன். பட் நீங்க ஏன் கூடவே இருந்து என்னோட பெயின்லயும் பங்கெடுத்துக்கிட்டு you did a lot. I mean it பங்கஜ். Thank you very much. வீரஜி, என்ன உங்களுக்கு ஒரு 10 வருஷமா தெரியும். நம்ம 2 பேருக்கு மத்தியில நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு இந்த ஆபீஸ்ல எல்லாருக்குமே தெரியும். நீங்க என்னைக்கும் அதை நம்பலாம். பட் ஒன் திங், நான் உங்க பக்கமும் கிடையாது, அனு மேடம் பக்கமும் கிடையாது. என்னைக்குமே சூர்யா சார் பக்கம்தான். பங்கஜ், இதோட 3வது தடவையா சொல்றீங்க. 3வது தடவை சொன்னாலும் 3000 தடவை சொன்னாலும் நீங்க திரும்ப திரும்ப யார் பக்கம்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே மீராஜி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நம்ம அப்புறமா பேசலாம். நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. நீ சில முடிவுகளை வேக வேகமா எடுக்கிற. திடீர்னு கெஸ்ட் ஹவுஸ் போய் தங்கி தனியா யோசிக்கிற. அடுத்தது நீ என்ன செய்ய போறன்னு எனக்கு பயமா இருக்குடா. நீ என்ன பயப்படுறியோ அதைத்தான் செய்ய போற. இன்னும் 2 நாள் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்க போற. யோசிக்க தான் போற. அனு கிட்ட பேச தான் போற. இப்ப சொன்னனே, மீரா இப்படிதான், அதை அப்படியே ஏத்துக்கோன்னு. நானும் இனிமே இப்படிதான். அத நீ அப்படியே ஏத்துக்க பழகிக்கோ பங்கஜ். பங்கஜி, இப்படி கோவமா போகாதீங்க பங்கஜி, எனக்கு பயமா இருக்கு பங்கஜி. நான் வேணா பஜ்ஜி வாங்கி தரேன். பஜ்ஜி பஜ்ஜி சாப்பிட்டு போங்க பங்கஜி. என்னடா ஓவர் குஷியா இருக்கிற மாதிரி இருக்கு? அனு உன்னோட ஒன்னா கை கொடுத்துட்டு ரேம்ப் வாக் வரைக்கும் வந்துட்டான்னு தைரியமா உனக்கு? அது மேரேஜ் வாக்குக்கான ரிஹர்சல் பங்கஜ். ஃபர்ஸ்ட் ரேம்ப் வாக், அப்புறம் மேரேஜ் வாக். How is it பங்கஜ்? சகிக்கலடா. ஓடா. கொஞ்சமா முத்தி போயிருக்கும்னு நினைச்சேன், மொத்தமா முத்தி போயிருச்சு. இதுக்கப்புறம் உன்னை யாரும் திருத்தவே முடியாது.
யார்கிட்ட கேட்டா இதை பத்தி தெரியும்? சங்கரன் சார் கிட்ட கேட்போம். ஏதோ கேட்கணும்னு சொன்னேன். கோ ஹெட் அனு. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் வேணும் சார். நான் பழைய ஃபைல்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணிட்டு இருந்தேன். சுமார் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 1999 to 2000ல ஒரு புது மெட்டீரியல்ல சாரீஸ் பண்ணிருக்காங்க. புது டிசைனும் கூட. கிட்டத்தட்ட 5000 சாரீஸ். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. அந்த டிசைனையும் நம்ம யூஸ் பண்ணல. அப்படியா சார்? அதை விட ஆச்சரியம் என்னன்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு நாள்ல அந்த மொத்த சாரீஸும் காலி ஆயிடுச்சு. காலி ஆயிடுச்சுனா? அதான் சார் எனக்கும் புரியல. சேல்ஸ் டீடைல்ஸ் எதுவுமே இல்ல. அதே நேரம் ஸ்டாக் எல்லாம் காலியா ஆயிருக்கு. அது எப்படி அனு? அதுக்கு சான்ஸே இல்லையே. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? தெரியல சார். யாருக்காவது தானமா கொடுத்தாங்களா, இல்ல ப்ராடக்ட்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்து அதெல்லாம் ஸ்கிராப் பண்ணிருக்கலாம். அத வேற ஏதாவது பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டாங்களான்னு எந்த டீடைல்ஸும் இல்ல சார். இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன அனு பேசுற? எனக்கு எப்படி தெரியும்? அப்ப நான் சின்ன பையன். சரி, இதெல்லாம் தெரிஞ்சிட்டு நீ என்ன பண்ண போற? வாட்ஸ் தி பர்பஸ்? ஸ்பெஷலா பர்பஸ் எதுவும் இல்ல சார். சம்வாட் கியூரியஸ். 5000 சாரீஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் ஒரே நாள்ல அது எல்லாமே டிஸ்பேட்ச் ஆயிருக்கு. அது சேல்ஸும் ஆகல. அப்படி எங்க போச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் தான். வேற எதுவுமே இல்ல சார். மே கம் இன் சார்? எஸ், கம் இன். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். ஹலோ சார். ஹே, ஹாய் அனு. ஹவ் ஆர் யூ? அப்படி என்ன சார் பிஸியா இருக்கீங்க? பசில்ஸ் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இது ரொம்ப முக்கியமா? எஸ் அனு, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. எனக்கு பசில்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கு இந்த பழக்கம்லாம் இருக்கா? இன்னைக்கு ஆன்சர் பார்த்துட்டு நேத்துள்ள பேப்பர்ல இருக்கிற பசில்ஸ சால்வ் பண்ணதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்துல யாரும் இந்த மாதிரி பண்ணதில்ல. நிஜமாவே நீ டிஃபரெண்டான பொண்ணுதான். ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? இன்னைக்கு ஃப்ரீயா? இல்ல பசில் தான் முக்கியமா? அனு மேடம் வந்தா எப்பவும் நான் ஃப்ரீ தான். எஸ் அனு, வாட்ஸ் தி மேட்டர்? சாரி சார், உங்களை லஞ்ச் டைம்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. தேவநந்தினி ஃபேப்ரிக் விஷயமா தான் 1999ல ஒரு 5000 சாரீஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஒரே நாள்ல காலி ஆயிருக்கு. ஆனா அது சம்பந்தமான சேல்ஸ் பில்லோ டீடைல்ஸோ எதுவுமே இல்ல. இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு பசில்ஸ்னா பிடிக்கும்னு சொன்னேன். அதுக்காக நீ என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்டு டெஸ்ட் பண்றியா? சார், தென் வாட் அனு? 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த இப்போ வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவ்வளவு பழைய ஃபைல நீ ஏன் பாக்குற? 1999 நீ லாஸ்ட் 5 இயர்ஸ் ஃபைல மட்டும் பார்த்தா போதும். மற்ற சேல்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் நீ பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. என்ன மாதிரியான சேலை எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, எந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் எல்லாம் நல்லா வித்திருக்கு, எந்த பேட்டர்ன்லாம் விக்கல, இதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும். Don't try to know so many things at the same time. அது எப்பவும் உன்னை கன்ஃபியூஸ் தான் பண்ணும். ஓகே அனு, நானும் நீயும் சேர்ந்து பசில் சால்வ் பண்ணலாமா? Are you free now? சார், இந்த பசில்ஸ் எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் போன அப்புறம் நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க. இருக்கிற பசிலே சால்வ் பண்ண முடியல, இதுல இது வேறயா? சார், எஸ், கம் இன். சார், சாப்பாடு கொண்டு வரவா? எஸ் எஃப்எம், அனுவுக்கு சேர்த்து கொண்டு வாங்க. சரிங்க சார். நான் லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கும் சேர்த்து. வாவ், அன்எக்ஸ்பெக்டட். என்ன கொண்டு வந்திருக்க? கொத்தமல்லி ரைஸ். சூப்பர். எஃப்எம், என்னோட லஞ்ச் பாக்ஸ், ஒரு பிளேட், ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம்.
சார், நான் டெய்லி கையால தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு மட்டும் ஏன் ஸ்பூன்னு கேட்க மாட்டீங்களா? அது உன்னோட ஃப்ரீடம் அனு. அதெல்லாம் நான் எப்படி கேக்குறது? சார், என்ன இது கையில காயம்? இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்க? ஐம் சாரி அனு, நான் கவனிக்கவே இல்ல. இப்பதான் பார்த்தேன். சமைக்கும் போது பட்டுருச்சு சார். என்னது, சமைச்சியா? இன்னைக்கு காலையிலயா? ஆமா சார், காய்கறி நறுக்கும் போது கத்தி கையில பட்டுருச்சு. காய்கறிய இப்படி கட் பண்ணியா? கரெக்ட் சார், கரெக்ட். மை காட், இவ்வளவு வெறியோடவா ஒரு காயை கட் பண்ணுவாங்க? சார், நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த காயம் 2 டேஸ்ல சரியாயிடும். தேங்க் காட் அனு. நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா சார், எப்படி சாப்பிடுறதுன்னு தான் தெரியல. அதான் ஸ்பூன் கொண்டு வர சொல்லிருக்கே. ஸ்பூனை வச்சுதான். இப்படி இப்படி. ரொம்ப வலிக்குதா அனு? பெயின் கில்லர் கொண்டு வர சொல்லவா? இல்லனா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடும். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் சார். 2 நாள்ல அதுவே சரியாயிடும். என்னன்னு ஸ்பூனால கூட சாப்பிட முடியாதா? என்ன சார், பார்த்தா தெரியலையா? கையில இவ்ளோ பெரிய கட்டு போட்டிருக்கேன். எப்படி சாப்பிடுறது? காய் நறுக்கும் போது கத்திப்பட்டு இவ்வளவு பெரிய காயமாகுமா? உங்களுக்கு என்ன சார் தெரியும்? சமைக்கிற பொண்ணுக்கு தான் தெரியும் சமையல் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு. கரெக்ட் அனு, கரெக்ட். ஆமா, இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொன்ன? கொத்தமல்லி ரைஸ் தானே? கொத்தமல்லி சாதம் செய்யும் போது உன் கை சிவப்பாயிடுச்சு. பச்சை சாதம் சிவப்பு கை. செம்மையா இருக்குல்ல? என்ன சார், கிண்டல் பண்றீங்களா? பச்சை சாதம் சிவப்பு கை. வாவ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிரைம் நாவல் பேரு மாதிரி. இந்த கிரைம் நாவல்லாம் படிச்சிருக்கியா நீ? சும்மா போய் சொல்லுவாங்க, கடைசியில எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் வச்சு சப்புன்னு முடிச்சிருவாங்க. இது கூட கிரைம் நாவல் மாதிரி இல்ல? எது சார்? பச்சை சாதம் சிவப்பு கை. ஓ, ஆனா எவ்வளவு நேரம் தான் சார் இப்படியே பேசிட்டு இருக்க போறோம்? சாப்பிட வேண்டாமா? உங்களுக்காகவே பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன்ல. வலது கையிலேயே காய் நறுக்கி வலது கையிலேயே கத்திப்பட்டு காயமாகுது பாரு. கிரேட் அனு, இட்ஸ் a நியூ ரெக்கார்ட். அது கத்தி எடுக்கிறப்போ கையில வெட்டிருச்சு. ஓ அப்படி. அனு, கத்தி எடுக்கும் போது இனிமேலாவது கவனமா இரு. ஓகே சார். சரி அனு, சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. அதுவும் உங்க வீட்டு சாப்பாடுனா எனக்கு இன்னும் பசிக்குது. அதுவும் நீ செஞ்சு கொண்டு வந்ததுன்னா ஐ கான்ட் கண்ட்ரோல். சார், ஓ சாரி சார், ஒரு எமர்ஜென்சி சார். ஆக்சுவலி மிஸ்டர் சாகுல நீங்க இப்போ உடனே மீட் பண்ணி ஆகணும் சார். ஒய் மீரா, இந்த மீட்டிங் ஷெட்யூல்லயே இல்லையே. நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னு நினைச்சு நான் லஞ்ச் மீட்டிங்க்கு ஓகே சொல்லிட்டேன் சார். ஒரு பொய் கூட எனக்கு ஒழுங்கா சொல்ல வரல. திடீர்னு போய் நின்னு காய் நறுக்கும் போது கத்தி பட்டுருச்சுன்னு சொன்னா யார் தான் நம்புவா? அதுவும் வலது கையில கட்டு போட்டுட்டு. ச்சே, அசிங்கமாயிடுச்சு அனு.
நினைச்சாரோ என்னவோ அந்த மீரா மேடம் பர்பஸாவே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ என்னதான் பண்றது? பேசாம பழைய வேர் ஹவுஸ் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு அத போய் பார்த்துட்டு வந்தா என்ன? நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், உடனே ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லி என்னன்னு பார்க்க சொல்லுங்க. சரி சரி சீக்கிரம், நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். எங்கேயாவது வெளியில கிளம்புறீங்களா சார்? ஆமா மேடம், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எஸ் சார், நானும் உங்க கூட வரலாமா? ரொம்ப நாளா ஓல்டு ஃபேக்டரி விசிட்டுக்கு போகணும்னு இருந்தேன். அதான் நீங்க அந்த பக்கம் போறதா இருந்தா. ஹலோ. அவனுக்கு 20 லட்சம் கொடுத்தாலும் போதாதான், எக்ஸ்ட்ரா வேணுமா? ராஸ்கல். பங்கஜ், கூலா பேசு, ஏன் பதற? பின் என்ன சூர்யா, இவ யார் நம்ம இடத்துக்கு நம்ம கிட்டே பேரம் பேசுறதுக்கு? நீ மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அவனை முடிச்சிடலாம். பங்கஜ், எனக்கு பணம் பத்தி அக்கறையே இல்ல. எவ்வளவு கேக்குறானோ கொடுத்து அந்த தலைவலியே இல்லாம ஆக்கு. இனிமே அந்த இடத்த வச்சு யாரும் பிளாக்மெயில் பண்ணக்கூடாது. இல்ல சூர்யா, இப்ப மட்டும் பணத்தை வாங்கிட்டு விட்டுருவான்னு எப்படி நம்புறது? திரும்ப திரும்ப அவன் நம்மள தொல்லை பண்ணிட்டே தான் இருப்பான். நம்ம இல்லாத நேரத்துல ஆளே வராத இடம்னு தெளிவா என்க்ரோச் பண்ணிருக்கான் அவன். பங்கஜ், நான் சொல்றதை கேளு. முதல்ல அவன் எவ்வளவு கேட்டானோ அந்த பணத்தை கொடுத்து அவனை அந்த இடத்துல இருந்து காலி பண்ணு. அப்புறம் அந்த இடத்த சுத்திலும் ஒரு எலக்ட்ரிக் ஃபென்சிங் போடு. வேலி இல்லாததால தான் அவன் என்க்ரோச் பண்றான். வேலி இல்லைன்னா அவன் என்க்ரோச் பண்ணுவானா? அது எப்படி பண்ணுவான்? அவனை ஆளை வச்சு 2 தட்டு தட்டுறதை விட்டுட்டு. இப்ப அந்த இடத்தால எந்த தலைவலியும் எனக்கு வேண்டாம். ஆல்ரெடி கேஸ்ல இருக்கிற ஒரு இடம். இப்ப சம்பந்தமா இன்னொரு பிரச்சனையும் வந்துச்சுன்னா நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, உனக்கே புரியும் நினைக்கிறேன். சரி சூர்யா, நம்ம மேலேயும் தப்பு இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம போகவே இல்லை, பார்க்கவே இல்லை. அங்க என்ன நடக்குதுன்னு கூட நமக்கு தெரியல. அதான் சமயம் பார்த்து என்க்ரோச் பண்ணிருக்காங்க. எஸ் சூர்யா, அது நம்ம தப்பு தான். அப்புறம் என்க்ரோச் பண்ண பார்ட்டி யாருன்னு விசாரிச்சுட்டேன். பணத்துக்காக தான் பண்ணிருக்கான் அவன். பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கு, மற்றபடி வேற எந்த மோட்டிவும் அவன் கிட்ட இல்ல. குட், உடனே ஃபென்சிங் போட சொல்லு. அப்படி ஃபென்சிங் போட்டாச்சுன்னா யாரும் அந்த இடத்துக்குள்ள போக முடியாது. நீ வேணா ஒரு வாட்டி இங்க வாயேன் சூர்யா. நான் எங்கேயும் வரப்போறதில்ல பங்கஜ், எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ. இந்த விஷயத்தை நீயே டீல் பண்ணு. இப்ப எனக்கு அந்த இடத்துக்கு வரதுக்கு இஷ்டமே இல்ல. சூர்யா, அனு வேற இந்த இடத்த பத்தி நீ விசாரிச்சா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சூர்யா. என்கிட்டயும் கேட்டா அவகிட்ட நான் பேசிக்கிறேன். ஓகே பங்கஜ், நான் ஆபீஸ் போயிட்டு இருக்கேன், அப்புறம் பேசுறேன். மேடம், எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நீங்க கிளம்பலையா? கிளம்ப வேண்டியதுதான் எஃப்எம். நீங்க செக்யூரிட்டி கிட்ட சொல்லிட்டு கிளம்புங்க, நான் வந்துடுறேன். சரிங்க மேடம். சூர்யா சார் ஏன் இன்னும் வரவே இல்லை? ஒருவேளை மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரோ? Trying to reach is currently switched off. Please try again later. போன் எனக்கா? ஆமா சார், உங்களுக்கு தான் பண்ணு. நீங்களே வந்துட்டீங்க. ஆமா சார், ஏன் உங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? ஆமா, இன்னைக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஏகப்பட்ட மீட்டிங், டிஸ்கஷன்ஸ், ரிப்போர்ட்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக் நம்பர்ஸ். டயர்ட்னஸ் அளக்கிற மிஷின் ஒன்று இருந்திருந்தா அது இன்னைக்கு எக்ஸ்ட்ரீம்னு காட்டியிருக்கும். அந்த அளவுக்கு டயர்டானு. அவ்வளவு டயர்டா இருந்தா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே சார்? ஏன் ஆபீஸ்க்கு வந்தீங்க? பிசினஸ்க்குள்ள வந்தாச்சுன்னா ரெஸ்ட்ங்கிறதே கிடையாது. ஒரே ரெஸ்ட் தான், அது உயிர் போனதுக்கு அப்புறம் தான். அனு, ஃபைல் விழுந்தா விழட்டும், வா. அனு,
பரவாயில்ல வா அனு. இல்ல சார், அந்த ஃபைலை நான் கரெக்டா தான் வச்சிருந்தேன். உள்ள வரப்ப கூட நான் செக் பண்ணேன், சரியா தான் இருந்துச்சு. ஆனாலும் கீழே விழுது சார். இதுக்கெல்லாம் இவ்வளவு சீரியஸா யோசிக்கணுமா? இல்ல சார், நான் ஸ்டாக் ரூம் வரப்பெல்லாம் இந்த புக் கீழே விழுந்துட்டே இருக்கு. அதுவும் கரெக்டா இந்த புக் மட்டும் கீழே விழுது. ம்? ஒருவேளை அந்த புக்கு நீ அதை தூக்கணும்னு ஆசைப்படுதோ என்னவோ? இந்த ஃபைல், இந்த புக், இந்த ரூம் இதெல்லாம் பார்த்தா மனசுக்கு ஏதோ சந்தோஷமா இருக்கு சார். நானும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தா ஆ, ஆ, இங்க இருக்கிற ஃபைல்ஸோட விஷயம்லாம் தெரிஞ்சிருந்திருக்கலாம். இப்ப பாருங்க, ஒவ்வொருத்தரையா கேட்க வேண்டியதா இருக்கு. இந்த ஃபைல்ஸ்ல இருக்கிற சில டீடைல்ஸே தெரியல. இந்த பேட்டர்ன், இந்த டிசைன், இது யாரு, இது எப்போ, இது எங்க டிசைன் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு எதுவுமே தெரியல. இப்படி ஏகப்பட்ட டவுட்ஸ். இதெல்லாம் யாருக்குமே தெரியல சார். அத சொன்னேன். நீ காலையில இருந்து ஸ்டாக் ரூம்குள்ளே இருந்து உன் மைண்டே லாக் ஆகி போயிடுச்சுன்னு நினைக்கிறானோ. நீ இன்னும் இங்கே இருந்தா உனக்கு மயக்கம் திரும்ப வந்தாலும் வந்துடும். கொஞ்சம் வெளியே போலாமா? உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும். பட் உன் கை வலி ரொம்ப வலிக்குதானோ? பாருங்க, காயமே இல்ல. பின்ன ஏன் கட்சி பச்சே சும்மாவா? என்னங்க சார், போலாமா சார்? நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் பேக் எடுத்துட்டு வரேன். மீரா, மான்சி கால் பண்ணிருந்தீங்க. எஸ் சார், பட் இட் இஸ் an usual கால். அவங்க எக்ஸ்பென்சஸ் சப்மிட் பண்ற விஷயமா தான் கூப்பிட்டிருந்தேன். That's okay, மீரா. Did you ask about my 50 lakhs expenses? எஸ் சார். பங்கஜ், அந்த பணம் யாருக்கு போயிருக்குன்னு பேங்க்ல வெரிஃபை பண்ணீங்களா? What happened? பேங்க்ல செக் பண்ணிட்டு நம்ம ஃபைனான்ஸ் டீமுக்கு மெயில் அனுப்புறதா சொல்லிருக்காங்க சார். மீரா, கால் யமுனா. பட் என்னாச்சு சார், என்ன இஷ்யூ? மீரா, ஃபர்ஸ்ட் கால் யமுனா மேம், கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வாங்க. அனு, கம் டு கான்ஃபரன்ஸ் ஹால். அனு, some 10 days back ஒரு 50 lakhs பேமெண்ட் போட சொல்லியிருந்தேனே. எஸ் சார், உடனே போட சொல்லிட்டேன். யமுனா மேடம்க்கு கூட மெயில் பண்ணிருந்தேன். எஸ் சார், அன்னைக்கு அந்த பேமெண்ட் அப்ரூவ் பண்ணிட்டேன் சார். எங்க சைடுல இருந்து எந்த டிலேயும் இல்ல சார். குட் 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 குட். பட் அனு, அந்த பேமெண்ட் யாருக்கு? ஸ்ரீ வர்ஷா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு சார். பட் வாட்ஸ் த பர்பஸ்? ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸ் டீம்ல புது பார்ட்னரா வர போறாங்கன்னு சொன்னீங்க சார். அதுக்கான அட்வான்ஸ். இது எல்லாத்தையும் மெயிலே போட்டிருந்தனே. எஸ் சார், மெயில்ல அனு இதை மென்ஷன் பண்ணிருந்தா. ஐ ரிமெம்பர் இட். என்னடி லேட்டு? அது முதல்ல அவளுக்கு குடிக்க தண்ணி கொடுமா.
பேப்பர்ல என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு பரீட்சை ரிசல்ட் வருது இல்ல, அதான். ரிசல்ட்டுக்கு நீங்க என்னப்பா பண்ண போறீங்க? இந்தா. ரிசல்ட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன்? நீ தான் நல்லபடியா பாஸ் பண்ண போறியே. இப்போ ரிசல்ட் வந்த பிறகு உனக்கு மாப்பிள்ளைய தேடி கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல, வரன் பாத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா பாத்து பாத்து ஜாக்கிரதை. ஆமாப்பா, இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அது இல்லம்மா. உனக்கு ஒன்னும் அவசரம் இல்ல, எங்களுக்கு தான் அவசரம். இருந்திருந்து அதுவே இப்பதான் ஒரு நல்ல காரியம் பண்ணுது. நீ பாரு சுப்பு. மூஞ்சிய பாரு. கல்யாணம்னா என்ன நாளைக்கேவா நடக்க போகுது? அது உன் வயசுக்கு ஏத்த மாதிரி நல்ல சம்பளத்தோட நல்ல பார்க்க லட்சணமா ஒரு மாப்பிள்ளை அமையணும். அதுவும் இல்லாம நீ ஓகே சொன்னாதான் நான் கண்டிப்பா கல்யாண பேச்ச ப்ரொசீட் பண்ணுவேன். சோ நீ முதல்ல போய் கை கால் அலம்பிட்டு வா, நம்ம சாப்பிடலாம். இங்க பாரு சுப்பு, இனிமே நான் பொறுமையா இருக்க மாட்டேன். அவ படிச்சதெல்லாம் போதும். இப்ப வேலைக்கு வேற போக ஆரம்பிச்சிட்டா. நல்ல பையனா அமைஞ்சா அடுத்த நாளே கல்யாணம். உன் பொண்ண நீ எப்படி சம்மதிக்க வைப்பியோ என்னவோ, அது உன் பாடு, உன் பொண்ணு பாடு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அத விட்டுட்டு அவதான் அப்புறமான சொல்றாளேன்னு அவளோட சேர்ந்து நீயும் இழுத்து, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அவ்வளவுதான். இப்ப நான் என்ன பண்ணேன்? அவளுக்கு ஏத்த மாதிரி ஒருத்த அமைய வேணாமா? அது மாதிரி அமையும் போது பாத்துக்கலாம்னு சொன்னேன், அவ்வளவுதானே. இன்னைக்கு வந்து விளம்பரத்துல அவளுக்கு ஏத்த மாதிரி பையன் வந்திருக்கான்னு பாரு. 1 2 இருக்கு, ஆனா பெருசா எதுவும் தேரல, எல்லாம் மொக்கதான். ஏய், வந்தது வராதமா எங்கடி போற? வெளியே தான் நிக்கிறா. பிசினஸ்னு வந்தாச்சுன்னா ரெஸ்ட்ங்கிறதே கிடையாது. ஒரே ரெஸ்ட் தான், அது உயிர் போனதுக்கு அப்புறம் தான். ஏன் சார் போன் ஆஃப் பண்ணிருக்காரு? ஏதாவது பிரச்சனையா? ஏன் சார் தேவையில்லாம எனக்கு அபசகுணமா பேசினாரு? அதனால சாருக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? ஐயோ. ஏய், என்னடி சாப்பிட வேணாமா? போய் தட்டு எடுத்து வைப்போ. எதுக்கு இப்ப செல் எடுத்துட்டு வந்து இங்க வந்து நிக்கிற? உள்ள வா. அம்மா, மாத்திரை போட்டுக்கோங்கம்மா. கொஞ்ச நேரம் போட்டு சுகந்தி. சூர்யா நான் வந்தா என்ன திட்டுவாருமா? அவன் எப்ப வருவானோ என்னமோ. என்னம்மா, மனசு சரியில்லையா? ஏன் என்னமோ போல இருக்கீங்க? இல்ல சுகந்தி, சூர்யா மனசுல என்னமோ ஒரு விஷயம் ரொம்ப நாளா அல்லாடிட்டு இருக்கு. அவனால அதை சொல்லவும் முடியல, மறக்கவும் முடியல. ரொம்ப கஷ்டப்படுறான். நீங்க நேரடியாவே கேட்டுருங்கம்மா. நீங்க கேட்ட அண்ணன் என்ன தப்பாவா நினைக்க போறாரு? நிறைய தடவை கேட்டுட்டேன், அவன் சரியா பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். ஏன் சார் சட்டுன்னு அப்படி சொல்லிட்டாரு? என்னால அதை மறக்கவே முடியல. இனிமே இப்படி எல்லாம் பேசாதீங்க சார், ப்ளீஸ் சார். என்னடி தூக்கம் வரலையானு? ஏதாவது கனவு கண்டியடி? இன்னைக்கு என்ன நாளும் மகமாயி? அம்மா, எனக்கு எந்த கனவு வரலம்மா. தூக்கம் வந்ததுன்னு கனவு வர்றதுக்கு. தூக்கம் வரலையா? அதானே, எப்ப அந்த மொபைலையே பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி தூக்கம் வரும்? அத அணைச்சிட்டு படுத்து தூங்குடி. சரி சரி, நீ முதல்ல தூங்கு. அனுமா, ஆபீஸ் வேலையை மனசுல போட்டு குழப்பிக்காம நிம்மதியா தூங்கு. சரிப்பா.
சார் போனை பார்க்கவே இல்லையா? என்னாச்சு சாருக்கு? ஏய், என்னது எந்திரிச்சு எந்திரிக்காம கையில போன் எடுத்து நோண்டிட்டு இருக்க? ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் கொதிக்கிற குழம்புல இந்த போனை தூக்கி போடுறனா இல்லையான்னு பாரு. அம்மா, அப்பா எங்கேயாவது தூரமா உன்னை விட்டு போனா உனக்கு பயமா இருக்காதா? தூரமானா? ஊருக்கா? அது ஊருக்கு போச்சுன்னா நான் எதுக்கிட்டு பயப்படணும்? புருஷன் வீட்டுக்கு வரலனா உனக்கு பயமா இருக்காதா? ஊருக்கு போறதும் வீட்டுக்கு வராம இருக்கிறதும் ஒன்னாடி. சொல்லாம போனா பயமா தான் இருக்கும், சொல்லிட்டு போனா அப்புறம் என்ன பயம்? அது மட்டும் இல்லடி, புருஷ பக்கத்திலே இருந்தா சந்தோஷம்தான். ஆனா அதுக்காக அதுவே 24 மணி நேரம் கூடவே இருந்தா பெரிய ரோதனடி. ஐயோ, என்னம்மா சொல்ற? கல்யாணம் ஆனா உனக்கே இதெல்லாம் புரியும். எந்திரிச்சதும் ஊர்ல இல்லாத சந்தேகம் உனக்கு மட்டும் தாண்டி வரும். என்னன்னு தெரியலம்மா, நைட்டெல்லாம் தூக்கமே வரல. என்னமோ ஒரு பயம். பயமா? அப்பாவை நினைச்சியா? அவர் பக்கத்துல தான் நடி இருந்தாரு. கல்யாணம் ஆன புதுசுல எனக்கும் இப்படிதான் பயந்து வரும். உடனே உங்க அப்பாக்கு போன போட்டு என்ன வேலை இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு வா சுப்புன்னு சொல்லுவேன். உடனே சுப்பு வந்துரும். சுப்புவை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே மனசுக்கு நிம்மதி ஆயிடும். கல்யாணம் ஆனா உனக்கே இதெல்லாம் புரியும். இப்ப போய் பல்ல தேய்ச்சிட்டு வா, டீய குடிக்கலாம். அனுமா, ஆக்சுவலா அவளுக்கு பயம் போயிடும். ஆனா இவள பார்த்த உடனே எனக்கு தான் பயம் வந்துரும். அம்மா, நீ கூப்பிட்டதும் அப்பா உடனே வந்துருவாரா? பொண்டாட்டி கூப்பிட்டு புருஷ வராம இருப்பாங்களா? கூப்பிட வேண்டியது பொண்டாட்டியோட உரிமை, வர வேண்டியது புருஷனோட கடமை. ராத்திரி எல்லாம் கண்டதையும் கனவு காண வேண்டியது, அப்புறம் என்ன போட்டு கேள்வி கேட்க வேண்டியது. போடி, போய் வேலையை பரப்போ. பொண்டாட்டி கூப்பிட்டு புருஷ வராம இருப்பாங்களா? இன்னைக்கு மட்டும் வராம இருக்கட்டும். என்னடி அனு? ஒண்ணும் இல்லம்மா. அனு ஏன் இத்தனை தடவை போன் பண்ணிருக்கா? உடனே வாங்கன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கா. என்ன ப்ராப்ளம்னு தெரியலையே. மை காட். அக்கா, காஃபி. கோபி ப்ரோயின்ல எங்க போறாரு? எக்ஸசைஸ் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன்க்கா. அதுக்கே இவ்ளோ ஃபாஸ்டா போறாரு? நீங்க கூப்பிட்டது காதுல விழுந்திருக்காது. இடியட். ட்ராக்கர் பேண்ட் தரலான்னு வந்தா இவ்ளோ வேகமா போயிட்டாரு. அக்கா, ஒரு புண்ணாக்கம் வேண்டாம், நீயே வச்சுக்க. காஃபி எனக்கு தானா? எக்ஸசைஸ் பண்ண போறாருன்னு கோபி சொன்னான். இவர் கார்ல போறாரு, அதுவும் ஏன் இவ்ளோ வேகமா போறாரு? சம்திங் இஸ் ராங். டிரைவர், கார் எடுங்க. அது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே மேடம். ஃபாஸ்டா போங்க. லூசாடி நீ? அதுக்காக உடனே வாங்கன்னு மெசேஜ் அனுப்புவியா?
அத பார்த்து அவர் என்னடி நினைப்பாரு உன்னை பத்தி? அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. என்ன பார்க்க வாங்கன்னு சொல்றது ஏன் உரிமை? வர வேண்டியது அவரோட கடமை. என்னடி இது? யார் நீ சொல்லி கொடுத்தா உனக்கு இதெல்லாம்? யாரும் எனக்கு சொல்லித்தர தேவையில்லை. நானே சொல்லுவேன். நேத்துல இருந்து ஃபோன் பண்றேன், எடுக்கவும் இல்ல, மெசேஜுக்கும் ரிப்ளையும் பண்ணல. என்னது? ஃபோன் பண்ணியா? அவ்வளவு வீரப்பா சொல்லிட்டு போன, இன்னைக்கு ஃபுல்லா மெசேஜ் கூட பண்ண மாட்டேன்னு. காத்துல எழுதி வைக்கணும் பொம்பளைங்க சொல்லுன்னு உனக்காகவே எழுதி வச்சிருக்காங்க போல. நானே கடுப்புல இருக்கேன், நீ வேற எரிச்சல கலப்பாத. அத நான் தான் முன்ன பார்த்து சொல்லணும். எல்லாம் என் நேரம்டி. அவருக்கு என்னமோ ஏதோன்னு பயந்துட்டு இருக்கு. ஒரு ஃபோன் கூட பண்ணணும்னு அவருக்கு தோணல பாரு.